ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப்கட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி எல்யூடி ஃபைல் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்யூடி ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டுடியோ பைண்டர் அப்படிங்கிற சைட்டில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃப்ரீ எல்யூடி டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோடனையும் அதில் வர ஃபஸ்ட் லைனை கொடுத்து உள்ள போய்க்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எல்யூடி ஃபைல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைலாக தான் நமக்கு டவுன்லோட் ஆகிடும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே. இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீ டவுன்லோட் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தா அங்கே எல்யூடி ஃபைல் வந்துடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப் இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பர்பஸுக்குன்னா இது நமக்கு டெம்ப்ரரியாக தான் தேவை. ஸோ டவுன்லோட் பண்ண பிறகு நமக்கு இது தேவையில்லை இந்த ஃபைல், அதனால் டெம்ப் இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இமெயில் ஐடி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்து டவுன்லோட் எல்யூடி பேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ சென்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே பண்ண கீழே பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வந்துருச்சு நமக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. URL காப்பி பண்ணி ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணி ஓகே நமக்கு இது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் லொக்கேஷனில் போயிட்டு நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா கால் கொடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் தான் நம்மளுடைய எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல். ஸோ இதை எப்படி நம்ம கேப்கட்டில் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் போயிட்டிங்கன்னா மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா எல்யூடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்க எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக இம்போர்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் கிளிக் டவுன்லோடில் போய்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சு இந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இந்த 2 ஃபைலையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது 2 இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ அப்படியே டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி இருக்கிற இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த டைட்டேனியம் இந்த மாதிரி இருக்கிற நிறையா இதை பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணது. ஸோ அதை நீங்கள் வச்சு கலர் செக் பண்ணிக்கலாம். இது உங்கள் இமேஜுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணி ஜஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்துனீங்கன்னா ப்ளேஸ் ஆயிரும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி அந்த கிளிப் எண்டு வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய வீடியோவில் எல்யூடி அப்ளை ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நீங்கள் எல்யூடி கொடுக்காததுக்கும் எல்யூடி கொடுத்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே தெரிய வரும். ஸோ இப்படி தான் நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப்கட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதுன்னு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா வீடியோ லேயரில் நம்ம வாட்டர் மார்க்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா மீடியாவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீடியா இம்போர்ட் பண்ணோடனே அதை ட்ராக் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணோடனே உங்களுடைய வீடியோ பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஏரியாவில் போய்ட்டு நீங்கள் எஃபெக்ட்ஸில் இருக்க பெரிய டெம்ப்ளேட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக இருக்கிறத இதில் இது பண்ணிடுறேன். ஸோ
இதில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான எல்லா இதுவும் பண்ண பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணிவிட்டு எந்த பொசிஷனில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கேருந்து இதை ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இப்படி ஓரமாக இருந்தால் போதும். லெஃப்ட் சைடு கார்னரில் நான் மூவ் பண்ணிவிட்டேன். இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஒபாசிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த ஒபாசிட்டியை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணவில்லை. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அதனுடைய ஒபாசிட்டி லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு வாட்டர் மார்க் எந்த அளவில் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவில் வச்சுங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்டர் மார்க்கோட சைஸ் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னுமே குறைச்சிக்கலாம். 25 வச்சுக்கலாம். 25 வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்குது. இப்போ நமக்கு இது என்டையர் வீடியோவுக்கு வேணுங்கிறதுனால இதை அப்படியே ட்ராக் பண்ணி எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் வீடியோவுக்கும் அந்த வாட்டர் மார்க் ப்ளேஸ் ஆயிரும். இது உங்களுக்கு தேவையான நேம் இதுக்குள்ளே செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல் வீடியோவில் இருக்கும். இப்படி தான் நீங்கள் எந்த மாதிரி டெக்ஸ்ட்டுனாலும் இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.